ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி மந்த்லி 3 லட்சம் கிட்ட வந்து ப்ராஃபிட் மட்டுமே எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான பிஸ்னஸ் பிளானை தான் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். 3 லட்சம் மாதம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். அதுக்கான மெத்தடை தான் இந்த பிஸ்னஸ் பிளானை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு முக்கியமான விஷயம் மிஸ் ஆயிடும். ஸோ வீடியோ லென்த் அதிகமாக இருக்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. இந்த வீடியோ வந்து 1.25x ஸ்பீட் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே. சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் முபா தமிழ் அப்படின்றவர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வீடியோ போடுங்க ப்ரோ, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து மேக் பண்ணியிருந்தோம். சில ஃபாஸ்ட் ஃபுட் மேக் பண்ணுற பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த பிளான் வந்து நம்ம மேக் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம். இன்னும் நீங்கள் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸில் நம்மளுக்கு ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் இல்லையா? அதில் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,75,000 அப்படின்னு நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ரைமான லொக்கேஷனில் உங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெண்டல் டெபாசிட் வந்து 3 months ரெண்டல் டெபாசிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து 1,50,000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ உங்களுடைய கடை வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து இருக்கும் இல்லைங்களா? சரியா? சரி, இப்போது கடை எடுத்தாச்சு, அதுக்கான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும், அது ஒரு 2 லட்ச ரூபா அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லைசன்ஸ் அண்ட் பெர்மிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து கொஞ்சம் அழகாக இன்டீரியர்ஸ்லாம் பண்ணணும். கண்டிப்பாக ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வெளிலேருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு கடை இருக்குது அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்டீரியர்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1,50,000 லட்ச ரூபா நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இனிஷியல் ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 50,000, மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் வந்து ஒரு 30,000, அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 போட்டிருக்கேன். இங்கே மார்க்கெட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டிங், பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, போஸ்டர்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணிங்கன்னா தான் அங்கே ஒரு கடை இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடை வளரும் போது ஒரு ஆஃப்டர் 3 to 5 months வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ்மே வந்து ரன் பண்ணலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் மந்த்லி ஆப்ரேஷன் காஸ்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் 50,000 rupees இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கேஷியர், அதுக்கப்புறம் வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் தேவைப்படும். ஸோ ஸ்டார்டிங் வித் நம்ம வந்து 4 ஸ்டாஃப்ஸ் 40,000 rupees, ஈச் ஸ்டாஃப்க்கு வந்து 10,000 rupees சேலரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி வந்து எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கேஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி 20,000 rupees அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 1,00,000 rupees போட்டிருக்கேன். மார்க்கெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 30,000 rupees அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த அளவு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். நான் இங்கே வந்து 30,000 rupees நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் மெயின்டெனன்ஸ்னு ஒரு 5,000 rupees, அதர் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லிட்டு ஒரு 5,000 rupees. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிட்ட வந்து செலவு வந்து ஏற்படும். சரிங்களா? இது வந்து மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட். இப்போ நம்ம சேனல் வந்து டெலகிராம்லையுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அங்கேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கும். கண்டிப்பாக டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம சேனல் பேஜ் எல்லாம் இருக்குது, அங்கே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது மந்த்லி ரெவன்யூ ப்ரொஜெக்ட் இப்போ வந்து இனிஷியல் பிரேக் டவுன் சொல்லியாச்சு, மந்த்லி ஆப்ரேஷனல் காஸ்ட் சொல்லியாச்சு. அப்போ வந்து எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் சேல் பர் கஸ்டமர். ஸோ ஒரு கஸ்டமர் உங்கள் கடைக்கு வாக்கின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupeesக்கு அவங்க மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இட் டிபெண்ட்ஸ். ஒரு கஸ்டமர் வந்து 300, 200 பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு கஸ்டமர் வந்து 1,000, 2,000 பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜாக ஒரு வாக்கின் கஸ்டமருக்கு வந்து 500 rupees நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு 50 பேர் வந்தாலே போதும். ஸோ டெய்லி ரெவன்யூ 25,000 வரும். ஸோ மந்த்லி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 7,50,000 rupees வந்து வரும். இங்கே நான் வந்து 30 days அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன் 30 daysனா இது வந்து ஒரு ஃபுட் பிஸ்னஸ் வந்து எல்லா நாளும் ரன் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 30 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,50,000 rupees வந்து உங்களால் ரெவன்யூ வந்து மேக் பண்ண முடியும். ஈவன் இந்த வீக்கெண்ட்ஸு, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஹாலிடேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே இந்த சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இனிஷியல் பிரேக் டவுன் பார்த்தாச்சு, மந்த்லி ஆப்ரேஷன் காஸ்ட் பார்த்தாச்சு, மந்த்லி ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களால் 7 லட்ச ரூபா பக்கம் வந்து ரெவன்யூ மட்டுமே ஜென்ரேட் பண்ண முடியும் இல்லைங்களா? சரி, இப்போது ப்ராஃபிட் எவ்வளோ மேக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துலாமா? சரி, மந்த்லி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7,50,000 rupees. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 rupees வரும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா
5 lakhs rupees வந்து உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். நான் இங்கே வந்து 30% வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் டாக்ஸ் அது இதுன்னு போக 30% நான் ரஃப் கால்குலேஷனாக போட்டு அதில் வரும் ஒரு 1.5 லட்சம் போயிடும். ஸோ நெட் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3,50,000 rupees வந்து வரும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 47% கிட்ட வந்து இந்த பிஸ்னஸில் உங்களால் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மேக் பண்ணுறதுக்கான யூட்டன்சில்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் நிறைய கடைகளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயுமே நிறைய கடைகள் இருக்குது. இந்தியா மார்ட், அமேசான் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம். இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்கள் வந்து அமேசானில் வாங்கிக்கலாம். அமேசானோட பெஸ்ட் பை லிங்க்ஸ்லாம் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய லைட்னிங் டீல்ஸ்லாம் வந்து நம்ம அப்பப்போ இந்த பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். அந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. எவ்வளோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ எடுக்க முடியும், எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. சரி, இப்போ நான் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போட்டிருப்பேன் இல்லைங்களா, 7 lakhs, அதாவது 6,70,000 rupees போட்டிருக்கேன். அந்த முதல்ல நான் வந்து எப்போ எடுக்கிறது அப்படின்றதுக்கு தான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்கே வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,75,000. ஸோ மந்த்லி கிராஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000. ஸோ உங்களால் ஒரு 2 monthsலேயே நீங்கள் போட்ட முதல்ல வந்து எடுத்துட முடியும். ஈவன் நீங்கள் இந்த கால்குலேஷனை கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆல்டர் பண்ணிங்கன்னா கூட மினிமம் 3 to 4 monthஸில் உங்களால் போட்ட முதல்ல வந்து எடுத்துட முடியும் இந்த பிஸ்னஸில். ப்ரொவைடட் நீங்கள் வந்து எந்த அளவு ப்ரைமான லொக்கேஷனில் உங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை வைக்கிறீங்க, எந்த அளவு குவாலிட்டியாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுட்டை வந்து கொடுக்குறீங்க, கஸ்டமர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பல அதர் ஃபேக்டர்ஸுமே இந்த காஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணும். ஸோ பேசிக்காக கஸ்டமர்ஸ் ஆர் கிங்னு சொல்லுவோம் இல்லையா. உங்கள் கஸ்டமரை எந்த அளவு நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்கள் கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரெக்கரிங் கஸ்டமராக மாறுவாங்க. அவங்க இன்னும் நிறைய பேரை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு நாளாக இந்த மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுக்கான காசு தேவைப்படாது. உங்கள் கஸ்டமர்ஸே உங்களுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக மாறிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி மந்த்லி ஒரு 3,50,000 rupees கிட்ட வந்து ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்டாக தான் சொல்லியிருந்தேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இன்சைட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேற என்ன டாபிக்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுமே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.